என்னங்க என்னங்க எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுங்க. எதுக்குடி இப்போ 1000 ரூபா பணம் உனக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் கோயில் திருசா வருதுல, அதுக்கு நம்ம ஊர் பொம்பளை எல்லாரும் சேம் சாரி எடுக்கிறோங்க. அதுக்கு தாங்க 1000 ரூபா கேட்டேன். அது சரிடி, தீபாவளிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தனே, அதை ஒரு நாள் கட்டினி, அது எங்கே? அது பீரோவில் இருக்குங்க. சரி, உன் பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தனே அந்த புடவை ஒரு நாள் கட்டினேன், அந்த புடவைங்க அதுவும் பீரோவில் இருக்குங்க. நம்ம கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தனே அதை ஒரு நாள் கட்டினேன், அந்த புடவைங்க அதுவும் பீரோவில் இருக்குங்க. அதெல்லாம் சரிதான், பொங்கலுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தனே ஒரு நாள் கட்டினியா, அந்த புடவை எங்கடி இருக்கு? அதுவும் பீரோவில் தாங்க இருக்கு. அப்போ இப்போ எடுக்கிற புடவையும் திருசா ஒரு நாளைக்கு கட்டி பீரோவில் தானே இருக்க போகுது. அட ஆமாங்க, நாங்கள் தான் காத்தோட்டம் நைட்டே போட்டுக்கிறோம்ல, அப்புறம் எதுக்குங்க புடவை? அதுக்கு தாண்டி நான் புதுசாக ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்டுக்க. என்னங்க சொல்லுங்க, இதை விட காஸ்ட்லியாக புடவை எடுத்துக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வேணாம் போல. நீங்கள் சேம் சாரி எடுக்கிறதுக்கு பதிலாக சேம் நைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி போடுறது தானே, காசு கொடுத்தது பலனாவது இருக்கும். இந்த புடவை எடுத்து பீரோவில் அடிக்க பண்ண போகிறீங்க, அதுக்கு ரீவேல்யூவும் கிடையாது. போக பார்த்தா புடவையெல்லாம் எடுக்கிறதுக்கு பீரோ தான் வாங்கிட்டு போகணும் பாரு வீடு ஃபுல்லாக.